படைப்பினை பாதுகாப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:7-15. கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் கடவுள் படைத்த அனைத்து படைப்புகளையும் கடவுளைப் போல பாதுகாக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர் என்பதை அறிவோம். இந்தியாவில் ஆண்டுதோறும் 15 லட்சம் ஹெக்டேர் வனப்பகுதி குறைந்து வருகிறது. நாட்டின் வளங்களில் 1/3 இருக்க வேண்டிய வனங்கள் தற்போது 19% மட்டுமே உள்ளன. தமிழகத்தில் 13% காடுகள் மட்டுமே இருக்கின்றன. காடுகள் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதுடன் மண் அரிப்பை தடுத்து நிறுத்தி சீதோசன நிலையை சமன் செய்கின்றன. படைப்புகளின் பயன்களை அறிந்தும் லாப நோக்கத்தையே குறிக்கோளாக கொள்ளுகின்ற மனிதர்கள் விரைவாக இயற்கை வளங்களை சூறையாடுவது பூமிக்கு ஆபத்தானதாகவே இருக்கின்றது. புவி வெப்பமயமாதலை 2 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமல் கட்டுப்படுத்துவதற்கான பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் விலகியது. 2016 ஆண்டு அது. இது வளர்ந்த நாடான அமெரிக்காவின் இயற்கையை குறித்து தவறான புரிதலை உலகுக்கு உணர்த்தியது. ஆனால் தொடர்ந்து வந்த அதிபர் ஆட்சியில் அதே ஒப்பந்தத்தில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. படைப்புகளை மனிதனுக்கு வெளியே நிறுத்தி பார்க்கக்கூடாது. படைப்புகளோடு இணைந்துதான் வாழ முடியும். நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் குடிக்கின்ற தண்ணீர் அனைத்தும் இயற்கையின் கொடைகள். நாம் சரிவர நடப்பதும் ஓடுவதும் உட்காருவதும் கூட பூமியின் ஈர்ப்பு விசையால் தான் என்பதை மறந்துவிட முடியாது. படைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டியவைகள். அதனால் தான் கடவுள் தான் படைத்த பூமியை பாதுகாக்க நம்மையும் பங்காளராக வைத்தார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.